எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் கடகராசி அன்பர்களே, உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். என்னுடைய உளம் கனிந்த இனிய தை திருநாள் பொங்கல் வாழ்த்துக்கள். ஜனவரி 2025 14 துவங்கி 19 வரை இந்த 6 நாட்களுக்கு கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்கள் மற்றும் திதி நட்சத்திர சிறப்புகளை இந்த பதிவிலே காண்போம். அஷ்டம சனி காலத்தில கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு இருந்த நேரமெல்லாம் மாறப்போகுது என்றால் இது நிச்சயம்தான். இந்த தை மாதம் பிறக்கும் போது உங்களுடைய ராசியில் வரக்கூடிய அந்த சந்திரன் உங்களுடைய ராசியிலிருந்து ஒரு அற்புதம். நிச்சயமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து மெதுமெதுவாக வெளிவருவதற்கான பல வாய்ப்புகளை இந்த நிலை உங்களுக்கு தருகிறது. அது மட்டுமல்ல, வெற்றிக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக துவங்கும். ஒவ்வொரு நிலையிலும் இதுவரை இழந்திருந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பு. சந்திர மங்கள யோகம். உங்களுடைய ராசிதான் சந்திரனுடைய வீடு. ஆகையினால் இந்த இடத்துல ஏற்கனவே இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்சம் வக்கரம் பெற்று யோகத்தை தருபவன் இருக்கக்கூடிய நிலைகளில இப்போது நீங்கள் ஒரு சாஃப்ட் நேச்சரோடு இருக்கும்போது, அதனோடு கூட சாத்வீகமான முறைகளில நேர்மை, நன்னடத்தை, ஒழுக்கம் இவற்றோடு இருக்கும்போது மிகப்பெரிய தனலாபத்தை 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கக்கூடிய இடம் சுக்கிரனுடைய வீடாக இருந்தாலும் கூட, அந்த சுக்கிரன் யோகத்தை தரக்கூடியவன் சனி பகவானுக்கு, சனி பகவான் சுக்கிரனுக்கு யோகத்தை தரக்கூடியவன். அஷ்டம நிலையில இருந்து எதிர்பாராத ஒரு சுகத்தை, சந்தோஷத்தை வாழ்நாள் முழுதும் அனுபவிக்கக்கூடிய அற்புதத்தை தந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 2ஆம் இடத்து அதிபதி இப்போது உங்களுடைய வாழ்க்கை துணை வழியாக ஏதேனும் ஒரு செலவுகள் இருக்கும், ஏதேனும் சிறு சிறு அலைச்சல்கள் இருக்கும். இருந்தாலும் கூட இவையெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்திலே உடல் ஆரோக்கியத்தையும் தெம்பையும் தரக்கூடிய நிலையில கிரகநிலை இந்த தை மாதம் துவங்கும் போது அமைகிறது. ஆகையினாலே எதற்கும் கவலைப்படாமல் தொடர்ந்து உழைக்கும் போது வெற்றிக்கான வழிகள் உங்களுக்கு நிச்சயம் பிறக்கும். அது மட்டுமல்லாமல் மற்றவர்களோடு இப்போது நீங்கள் பழகக்கூடிய விதத்துல சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அஷ்டம நிலையிலே சனி பகவானோடு சுக்கிரன் சேர்ந்து இருக்கும் போது தேவையற்ற எந்த உறவானாலும், அது சாதாரண நட்பாக இருந்தாலும் சரி, அல்லது ஏதேனும் ஒரு பழக்கமாக இருந்தாலும் சரி, அதற்கு அடிமைப்பட்டு விடாமல் இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு இந்த வாரத்துல முக்கியமாக நீங்கள் அதை செய்ய வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய ராசிக்கு அஷ்டம நிலையிலே சனி பகவானோடு சுக்கிரன், அது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசியிலே சந்திரன் இருக்கும்போது இந்த தை மாதம் பிறக்கிறது. சந்திரமங்கல யோகம் அமைகிறது. அந்த சந்திரமங்கல யோகத்திலிருந்து அஷ்டம நிலையில அஷ்டகத்தில இந்த நிலை சந்திரன் செவ்வாய் உங்களுடைய ராசியில சந்திரமங்கலம், அதேபோல் 8ஆம் இடத்திலே சனியோடு சுக்கிரன். ஆகினால எந்தவித பழக்கத்திலும் சற்று எச்சரிக்கையோடு இருங்கள். நட்பென்றாலும், ஆண் பெண் நட்பென்றாலும், அல்லது சகஜமாகவே பெண்கள் பெண்களோடு நட்பு, ஆண்கள் ஆண்களோடு நட்பு, அல்லது பணியிடத்தில் நட்பு, எதுவென்றாலும் சரி, சேர்ந்து ஏதேனும் சிக்கலிலே ஈடுபடுவது என்பது நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். பேச்சை குறைக்க வேண்டும். கேரக்டர்லெஸ் என்று சொல்வார்கள் அல்லவா, ஒழுக்கம் இன்மை என்ற அந்த நிலைக்கு நிச்சயமாக நீங்கள் எந்த விதத்திலும் ஆட்பட்டு விடக்கூடாது. இது போன்ற எச்சரிக்கை உணர்வுகள் இருக்கும்போது பல நிலைகளிலே பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தவிர்த்து அனுகூல பலன்களை நோக்கி செல்லக்கூடிய அமைப்பை தரும். அது மட்டும் இல்லாமல் 8ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்திலேயே இருப்பது பல விதத்திலே வெற்றியை தரும், சாதனையாக்கி கொள்ள முடியும். இப்போது சாத்வீகமாக சாமியார் போன்று இருக்க வேண்டுமா என்று கேட்டால், ஆம், அப்படித்தான் ஒரு நிலை. பொறுமையாக இருக்கும்போது, உண்மையாக இருக்கும்போது வெற்றிக்கான வழிகள் உங்களுக்கு நிச்சயமாக மடை திறந்த வெள்ளம் போல் தருவதற்கு கிரகநிலைகள் தயாராக இருக்கிறது. அது மட்டுமல்ல, வாரத்தினுடைய இந்த மைய பகுதியில புதன், வியாழன், வெள்ளிக்கிழமைகளில கஜகேசரி யோகம், அதோடு கூட அனவயோகம், செவ்வாய் இருக்கக்கூடிய நிலையில அனவயோகம் உங்களுடைய முகப்பொலிவு அழகாகக்கூடிய அமைப்பு. ஏனென்றால் உள்ளத்திலே சந்தோஷம் கூடும், வெற்றிக்கான வாய்ப்பு. இதனால் சந்தோஷ நிலைகளை நீங்கள் அடைய முடியும். தை பிறந்து சூரியன் உத்தராயணத்திற்கு செல்லும் போது வடக்கில வளர்ச்சியை நோக்கிய அந்த சூரியனுடைய பயணத்தின் போது அந்த பிரகாசம் மெதுமெதுவாக ஒளிவிட்டு வரும். ஆகினாலே அந்த பிரகாசத்தினுடைய அந்த வெற்றியை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஆகினால் எந்த விதமான தவறான விஷயத்திலும் சிக்காமல் இருப்பது சிறப்பு.
புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களே, இந்த வாரத்திலே 15 ஜனவரி மற்றும் 18 ஜனவரி சற்று கூடுதல் அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. சனி பகவானுக்கான வழிபாடு, நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது, ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமைகளிலே நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது வெற்றியை தரும். கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயம் வெற்றியை தரும். மாணவர்களுக்கு கூடுதல் உழைப்பு தேவை. மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் உழைப்பு தேவை. போட்டித் தேர்வுகளிலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. நல்ல மதிப்பெண் உண்டு. மருத்துவம் சார்ந்த துறையில இருப்பவர்கள் சற்று கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். உங்களுடைய வெற்றிக்கு உறவுகளை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். தாயோடு இருக்கக்கூடிய நெருக்கத்தை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்தும் போது வெற்றிக்கான வழி என்பது இருக்கும். வாழ்க்கை துணையினுடைய உடல் நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை, சுப காரியங்கள் கைகூட அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. சூரியன் இருக்கக்கூடிய அந்த நிலையை பார்க்கும்போது வெற்றிக்கான வழிகளை நீங்கள் ஏதேனும் தேவையில்லாதவற்றை பேசி இழந்து விடக்கூடாது. ராசியிலே செவ்வாய் நீச்சம் ஆகையினாலே எந்த விதமான துஷ்ட பேச்சும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அதே போல் தேவையற்ற அந்த வீர தீர விளையாட்டுகளிலே ஈடுபடாதீர்கள். தேவை என்றால் மட்டும் தனலாபமோ மனலாபமோ அதனால் ஏதேனும் உங்களுக்கு புண்ணியம் இருக்கிறது என்றால் அந்த விஷயத்துல ஈடுபடலாம். லாபகுரு லாபத்திலே வக்ரகுரு ஆகையினாலே எந்த விதமான சோதனை என்றாலும் அதை சாதனையாக மாற்றிக் கொள்வதற்கான யோகமான வாரமாக இதை அமைத்துக் கொள்ளுங்கள். எதிரிகளை வெல்வதற்கான யுக்திகளை மட்டும் வகுத்தால் போதாது. அதில் நேர்மை நன்னடத்தை இருக்க வேண்டும். இல்லை என்றால் அது உங்கள் பக்கம் திரும்பி மிகப்பெரிய பிரச்சனையும் அவமானத்தையும் தந்துவிடும். ஆகையினாலே அதிலே கவனமாக இருங்கள். 7ல் சூரியன் குருவினுடைய பார்வை ஆகையினாலே தந்தையாருக்கு ஏதேனும் சிக்கல் வருவதற்கான வாய்ப்பு போன்று தோன்றினாலும் குருவினுடைய பார்வை அருள், அதாவது நல்ல ஆலோசனை இருக்கும்போது நல்ல எண்ணம் நல்ல ஆலோசனை. குரு என்பவர் சுபர். அந்த சுபத்துவம் இருக்கும்போது வெற்றி என்பது கிடைக்கும். 6ல் புதன் ஆகையினாலே கடன் வசூலாகக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. இளையோர் வழி ஆதாயங்கள் இருக்கிறது. குழந்தைகளின் ஆரோக்கியத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை தேவை. இந்த கடகராசிக்காரர்கள் எது முடியும் என்று நினைக்கிறீர்களோ அதை முடித்து காட்டுவதற்கு சாதித்து காட்டுவதற்கான சிறந்த வாரமாக இருக்கிறது. யோகநாதன் செவ்வாய் ராசியில் வெற்றி உண்டு. புதிய விஷயங்களை ஏற்று கற்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு. நல்ல திசையிலே நடக்க முயற்சி எடுக்கும் போது அஷ்டம சனி கஷ்டத்தையே கூட தராத ஒரு நிலைக்கு இந்த நிலை மாற்றித்தரக்கூடிய அற்புத வாரமாக அமைகிறது. கடகராசி என்பர்களே, நிச்சயமான சாத்வீகமான எண்ணம், முயற்சி இவையெல்லாம் இந்த தை மாசம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாய் அமையும். அஷ்டமச்சனியினுடைய கஷ்டத்திலிருந்து மெதுமெதுவாக விடுபடக்கூடிய வாரம் இது. ஜனவரி 13 துவங்கி ஜனவரி 19 வரை இந்த குரோதி வருஷத்தைய மார்கழி 29 தை துவங்கி 6 நாட்கள் நட்சத்திரங்கள் திதிகளின் அடிப்படையிலே பார்க்கும்போது பொதுவாகவே சிறப்பாக அமைகிறது. குரு ரிஷபத்திலே வக்ரம், இது ஒரு யோகம். சனி கும்பத்திலே மூல திரிகோணம் பெற்று சுக்கிரனோடு இணைந்திருப்பது சிறப்பு. விருச்சிக ராசி எந்த பாவகமாக அமைகிறதோ அதில் கூடுதல் கவனம். நான் பல வாரங்களாக சொல்லி வருகின்றேன். செவ்வாய் நீச்சம் வக்ரம் சனியோடு சஷ்ட அஷ்டகம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு. இது இனிமையான பொங்கல் திருநாளை தரக்கூடிய, தை திருநாளை தரக்கூடிய, திருவள்ளுவர் திருநாளாக அமையக்கூடிய, அது மட்டுமல்லாமல் காணும் பொங்கல் என்று உங்களுடைய உற்றார் உறவினரை கண்டு மகிழக்கூடிய அமைப்பை இது தருகிறது. அந்த நாளிலே அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோடு சகஜமாக பேசுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். கிரகங்கள் அனுகூலங்களை அள்ளித் தருவதற்கான அமைப்பை தானாகவே அமைத்து தரும். சந்திரன் அற்புதமான நிலையில இருந்து உங்களுக்கு பலன் தரக்கூடிய அமைப்பு. ஜனவரி 13ல் சந்திரன் மிதுன ராசியில புத ஆதித்யனுடைய பார்வையில இருந்து சிறப்பாக துவங்கக்கூடிய வாரம். ஜனவரி 14, 15, 16 இந்த 3 நாட்களும் சந்திரன் கடக ராசியில சந்திர மங்கலம் யோகம் என்பது அற்புதமாக உங்களுக்கு அமைகிறது. ஜனவரி 17, 18 சந்திரன் சிம்மத்தில சனி பகவான் நேரடியாக பார்க்கக்கூடிய சனி சுக்கிரன் பார்வை என்பது சந்திரனுக்கு கிடைக்கும். ஆகையினால் எந்த விதமான விஷயத்திலும் நேர்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கும் போது சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் ஈடுபடக்கூடாது என்று அற்புதத்தை தரக்கூடியதாக அமையும். தை பொங்கல் அற்புதம். 13 ஜனவரி 2025 மார்கழி 29 திங்கட்கிழமை திதி 3:56 AM வரை பௌர்ணமி, அதன் பின்பு பிரதமை. நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் 10:38 AM வரை, பிறகு புனர்பூசம். நாள் முழுவதும் சித்த அமிர்த யோகங்கள்.
சூரியோதயத்திற்கு முன்பு ஆருத்ரா தரிசனம் இருக்கக்கூடிய நாள் பௌர்ணமி பூஜை. இந்த பௌர்ணமி பூஜை என்று அற்புதம் என்னவென்றால், இந்த ஆருத்ரா தரிசனம் காலையிலே, அதாவது சூரியோதயத்திற்கு முன்பாகவே ஆருத்ரா தரிசனம் இருக்கும். அந்த இரவிலே அபிஷேகம் என்பது பார்த்திருப்பீர்கள். போகி பண்டிகையாக இருக்கிறது. போகி பண்டிகை என்றால் இருக்கக்கூடிய பழைய டயர் போன்ற மாசு ஏற்படுத்தக்கூடிய, பொல்யூஷன் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் போட்டு எரிக்காமல், பழைய விஷயங்களை எல்லாம் கழித்து, தேவையற்றவற்றை எல்லாம் வீட்டிலிருந்து எடுத்து அப்புறப்படுத்தி, புதிய தேவையான விஷயங்களை மட்டும் வாங்குவது என்பது பொருள். இப்போது பழைய பேப்பருக்கும் பணம் பெறலாம், பழைய காகிதத்திற்கும் பணம் பெறலாம், பழைய அட்டைகளுக்கும் பணம் பெறலாம். ஆகினாலே பழையமை கழித்தல் என்பது போட்டு எரிப்பது மட்டுமல்ல, சுகாதாரத்திற்காக பொல்யூஷன், இந்த மாசு ஏற்படுத்துவதை குறைத்துக் கொள்ளுங்கள். தேவையற்ற பொருட்களை அகற்றி மனம் மகிழும்படி பண மழையாக அதை மாற்றிக்கொள்ளலாம். எல்லா பழைய பொருட்களுக்கும் பணம் இன்று கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. மேலும் சத்யநாராயண பூஜை, திருமணம் விரைவிலே கைகூட வேண்டும் என்று நினைப்பவர்கள், திருமணம் கைகூடி சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், சத்யநாராயண பூஜை உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே எங்கேனும் நடந்தால் அங்கு சென்று கலந்து கொள்வது சிறப்பை ஏற்படுத்தும். அது மட்டுமல்லாமல் இந்த திங்கட்கிழமை, அதாவது மார்கழியிலே கடைசி நாள் 29 அன்று பெரிய திருவடி வேதஸ்வரூபியாக இருக்கக்கூடிய கருடாழ்வார் பெருமாள் கோயில்களுக்கு சென்று கருடாழ்வாரை தரிசனம் செய்வது என்பது மாணவர்களுக்கு சிறப்பு. வைத்திருதி சிராத்தம் இந்த நாளிலே தில ஹோமம், தில தர்ப்பணம் செய்ய ஏற்ற நாள். அடுத்தது பொங்கல், தை பொங்கல். செவ்வாய்க்கிழமை தை 1 ஜனவரி 14, 2025 காலை 8:55 மகர ரவி சூரியனானவர் மகர ராசிக்கு வருகிறார். மங்களகரமான தை மாசம், மங்களவாரம் என்னும் செவ்வாய்க்கிழமையிலே உதயம் மிக மிக சிறப்பு. குரோதி வருடத்தில இது ஒரு அற்புதம். திதி 3:21 AM வரை பிரதமை, பின்னர் திதியை. நட்சத்திரம் புனர்பூசம் 10:16 AM வரை, பிறகு பூசம் நட்சத்திரம். நாள் முழுவதும் 60 நாழிகையும் சித்த யோகம். இது உத்தர அயன புண்ணிய காலம். அதாவது சூரியனானவர் இப்போது அவருடைய குதிரையை வடக்கு நோக்கி செலுத்தக்கூடிய காலம் என்று இரண்டாக பிரித்திருப்பார்கள். அதாவது இப்போது துவங்கி ஆடி வரை உத்தர அயன புண்ணிய காலம், தை துவங்கி ஆடி வரை. இந்த நாள் இஷ்டி, வீட்டில் அல்லது கோவிலிலே தீப வழிபாடு அல்லது இஷ்டி யாகம் என்பது நடத்துவது என்பது சிறப்பு. இல்லை என்றால் இல்லத்திலே உங்களுடைய இஷ்ட தெய்வத்திற்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். பொங்கல் பண்டிகை, பொங்கல் வைக்க சிறப்பான நேரம் என்றால் காலை 11 மணி முதல் 12 மணிக்குள்ளாக சிறப்பாக இருக்கும். புத்தரிசியில 3 பானைகள் வைத்து பொங்கல் வைப்பது சிறப்பை தரும். சூரியன், இந்திரன், குபேரன் இந்த தெய்வங்களை மனதிலே நினைத்து 3 பானைகளிலே புத்தரிசியிலே பொங்கல் வைப்பது சிறப்பு. இந்த நாள் பொங்கல் அன்று தில ஹோமம் மற்றும் தில தர்ப்பணமும் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. அடுத்தது குரோதி வருடம் தை 2 புதன்கிழமை ஜனவரி 15, 2025 திதி 3:23 AM வரை திதியை, பின்னர் திருதியை. நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் 10:28 வரை, பிறகு ஆயில்யம். நாள் முழுவதும் 60 நாழிகையும் சித்தயோகம். கரிநாள் மாட்டுப் பொங்கல், திருவள்ளுவர் தினம். வைகாசி அனுஷத்திலே தான் திருவள்ளுவர் பிறந்தார் என்று பலர் சொல்கிறார்கள். இருந்தாலும் தமிழகத்திலே திருவள்ளுவர் தினமாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. வைகாசி அனுஷத்திலே திருவள்ளுவர் அவதாரம் என்று போட்டிருக்கும் தினசரி கேலண்டர்களிலே. ஆனால் இந்த நாளிலே திருவள்ளுவர் தினத்தினுடைய சிறப்பு என்னவென்றால், வள்ளுவனை நினைத்து வள்ளுவனுடைய எந்த சிறந்த அமைப்பு என்று பார்த்தோம் என்றால், எல்லாவற்றையும் 1.25 அடியிலே சொல்லி இருப்பார். திருக்குறளின் முக்கிய குறள்களை ஒரு முறையாவது வாசிப்பது அல்லது யூடியூபிலே பலர் வள்ளுவரை பற்றி அல்லது திருக்குறளை பற்றி சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்களை கேட்பது கூட சிறப்பை ஏற்படுத்தும், மன தெளிவை ஏற்படுத்தும், ஒரு உற்சாகத்தை, வாழ்க்கையிலே பல நிலைகளிலே உற்சாகத்தை ஏற்படுத்தும். கோபூஜை, அதாவது பசு மற்றும் மாடுகள், நீங்கள் வீட்டிலே வளர்க்கக்கூடிய மாடுகள் உங்களுக்கு பல வகைகளிலே பயனுள்ளதாக இருக்கிறது. அந்த பயனுள்ள ஜீவன்களுக்காக ஒரு நாள், இதுதான் மாட்டுப் பொங்கல். அடுத்தது குரோதி வருடம் தை 3 வியாழக்கிழமை ஜனவரி 16, 2025 4:06 AM வரை திருதியை, பின்னர் சதுர்த்தி. ஆயில்யம் நட்சத்திரம் 11 மணி 16 AM வரை, பிறகு மகம். சித்த அமிர்த யோகம் கூடிய நாள். இந்த நாள் காணும் பொங்கல் என்று தமிழகத்தில் பெரும்பாலும் எல்லா டூரிஸ்ட் சென்டர் சுற்றுலா மையங்களிலும் கூட்டம் குவியும். அப்படி செல்லும் போது கண்ணும் கருத்துமாக கவனமாக
கூட்டல் நெரிசல் அதிகமாக இருந்தால் அதை தவிர்ப்பது எப்படி, அதிலிருந்து பாதுகாப்பாக இருப்பது எப்படி என்று இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த பொது சிந்தனையின் மூலமாக கூட்ட நெரிசலை தவிர்த்து எந்த விதமான அசம்பாவிதத்திற்கும் இடம் கொடுக்காமல் கூட்ட நெரிசலிலே சிக்காமல் சந்தோஷமாக கொண்டாட வேண்டிய, உற்றார் உறவினரை சென்று கண்டு மகிழக்கூடிய நாளாக அமைகிறது. இது கரிநாள். அடுத்தது குரோதி வருடம் தை 4 வெள்ளிக்கிழமை ஜனவரி 17, 2025 5:30 AM வரை சதுர்த்தி, பின்னர் பஞ்சமி. நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் 12:44 PM வரை, பிறகு பூரம். பகல் 12:44 வரை மரண யோகம், பின்னர் சித்த யோகமாக அமைகிறது. தேய்பிறை சதுர்த்தி ஆகையினாலே இந்த நாள் சங்கடஹர சதுர்த்தி. எந்த கஷ்டம் கவலை என்றாலும் மாலையிலே விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை தரும், மனதிலே ஒரு மாற்றத்தையும் உற்சாகத்தையும் தரும். பெருமாள் கோயில்களிலே பெருமாள் குதிரை வாகனத்திலே வந்து அக்ஷரம் உபதேசிக்கக்கூடிய உற்சவம் நடைபெறும். மாணவர்கள் கண்டுகளிக்கும் போது அந்த மன உறுதி, கல்வியிலே வெற்றி என்பது இருக்கும். திருமழிசை ஆழ்வார் கட்டை விரல் தரிசனம். திருமழிசை என்ற ஊர் சென்னைக்கு அருகிலே இருக்கிறது. அங்கு சென்று முடிந்தால் இந்த தரிசனம் காண்பது என்பது பரமபத பிராப்தி கிடைக்கக்கூடிய அற்புதத்தை தரக்கூடியதாக அமையும். அடுத்தது குரோதி வருடம் தை 5 சனிக்கிழமை ஜனவரி 18, 2025 இந்த நாள் முழுவதுமே பஞ்சமியாக அமைகிறது. பூரம் நட்சத்திரம் 2:51 PM வரை, பிறகு உத்திரம். 2:51 மதியம் வரை சித்த யோகம், அதன் பின்னர் மரண யோகம். இந்த நாளில ஒரே நாளில 3 திதிகள் வருகிறது. ஆகினால தான தர்மங்கள் செய்ய ஏற்ற நாள். இந்த பஞ்சமி நாள் முழுவதுமாக வரக்கூடிய காரணத்தினால் பஞ்சமி என்றாலே வாராகி வழிபாடு என்பது வெற்றிக்கான வழிகளை தரும். தொலைத்த எதையுமே பெறுவதற்கான வாய்ப்பை இந்த நாள் அற்புதமாக தரும். திருவையாறிலே தியாக பிரம்ம ஆராதனை நடைபெறக்கூடிய நாளாக இது அமைகிறது. நீண்ட நெடுங்காலமாக நிலைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய விஷயங்களை வளர்விலை பஞ்சமியிலே துவங்குவது என்பது சிறப்பை தருவதாக அமையும். அடுத்தது குரோதி வருடம் தை 6 ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி 19, 2025 7:31 AM வரை பஞ்சமி, பின்னர் சஷ்டி. இந்த நாளிலே உத்திரம் நட்சத்திரம் 5:30 PM வரை, பிறகு ஹஸ்தம் அமிர்த சித்தயோக நாளாக இருக்கிறது. இது விவாகம், சுபமுகூர்த்தம், சஷ்டி விரதம், முருகனுக்கான வழிபாடு, ஆதித்ய ஹஸ்தம் ஆக இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு தேவையான அனைத்து திருமணம் உட்பட சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு ஏற்ற நாளாக இது அமைகிறது. எனது அன்பு நேயர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.